ஹலோ பஸ் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் அட்மிஷன் எப்படி வாங்குறது, ஸ்டூடெண்ட் வீசா எப்படி வாங்குறது அதெல்லாம் பார்த்துருப்போம். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் டு ஆஸ்ட்ரியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு கொஷினோட ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் தனியாக வரீங்க, உங்களுக்கு யாருமே இங்கே ஆஸ்திரேலியா தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நார்மல் ப்ராசஸ். ஸோ இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வருது அதை சொல்கிறேன். கொரோனானால என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, ரெகுலேஷன்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்ப்போம். மூணாவது எப்படி இங்கே வந்தோன்னா ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஃபோர்த்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். ஸோ ஜென்ரலாக ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஏர்போர்ட் இருக்குது. நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறது வியன்னா ஏர்போர்ட். ஸோ வியன்னா ஏர்போர்ட் அங்கேருந்து அவங்க டெஸ்டினேஷன் பிளேஸ் எப்படி போகிறது அப்படின்ற ட்ராவல் இன்ஃபர்மேஷன் தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களால் வியன்னா வர முடியல அப்படின்னா நீங்கள் வேறு கண்ட்ரியும் போயிட்டு வரலாம். லைக் நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனி போயிட்டு வரலாம், பாரிஸ்லேருந்து வரலாம், அப்புறம் டோஹா, ஸோ கத்தார் ஏர்வேஸ்லேருந்து வரலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ கொரோனா முன்னாடி கொரோனா அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நார்மலாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுவீங்க. அப்புறம் வேணால் ரீச் பண்ணோன்னா இங்கே விசா செக்அப் இருக்கும், அது பண்ணிட்டு லக்கேஜ் செக்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ பிடிச்சி டெஸ்டினேஷன் பிளேஸ் போகலாம். இது நார்மல் ப்ராசஸ் கொரோனாவுக்கு முன்னாடி. இப்போ கொரோனாவில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்றத நான் சொல்கிறேன். ஸோ கொரோனா ரெகுலேஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ட்ரிக்கு. ஸோ ஆஸ்திரேலியா நார்மலாக என்ட்ரி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ A, B1, B2 அப்புறம் நான் லிஸ்ட். ஸோ நம்ம இந்தியா B2 லிஸ்ட்டில் வருது, வைரஸ் வேரியண்ட் ஏரியாஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் ரிக்யர்மெண்ட்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிக்யர்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ். ஸோ 72 ஹார்ஸ்க்குள்ளே நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துருக்கணும், அது நெகட்டிவாக இருக்கணும். அடுத்து வேக்சினேஷன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த வேக்சினேஷன் ரிப்போர்ட் போட்டிருக்கணும். அடுத்து ரிகவரி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கொரோனா ரிகவரி ஆனீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட்ஸில் வருது ரிக்யர்மெண்ட்ஸில். அடுத்து ப்ரீ ட்ராவல் கிளியரன்ஸ் சொல்லி 72 ஹார்ஸ் முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அது ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவிலேருந்து வரவங்க 10 டேஸ் குவாரண்டைன் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறீங்க, டெஸ்ட் கொடுத்து நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா 5 டேஸ்லேயே நீங்கள் குவாரண்டைனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செட் ஆஃப் ரிக்யர்மெண்ட்ஸ் இப்போதைக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டைம் டு டைம் அப்டேட் ஆகும். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ நான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் போய் அதில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ரிக்யர்மெண்ட்ஸு. இப்போ ட்ராவல் டைமிங் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியிலேருந்து வியன்னாவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 hours 20 minutes ஆகுது டைமிங், ட்ராவல் டைமிங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்பிள் வியன்னாலேருந்து லென்ஸ்க்கு வரணுன்னா அங்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் இதை பொறுத்து நீங்கள் இந்த புக்கிங் ஸ்லாட்ஸ்லாம் லைக் டிக்கெட் புக் பண்ணுறதுலாம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா புக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ புக்கிங் வரும்போது நீங்கள் கரெக்டாக எந்த ஏர்போர்ட் ரீச் பண்ணுறீங்களோ அந்த ஏர்போர்ட் ரீச் பண்ணுற டைமிங்லேருந்து ஒரு 1 hourக்குள்ளே இல்லை 1 hour அப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ட்ரெயினோ பஸ்ஸோ. ஸோ அதுக்குரிய ஸ்பெஷல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸு அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம் அட்வான்ஸாக. ஸோ அட்வான்ஸாக போடும்போது உங்களுக்கு நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு சின்ன ஐடியா என்னென்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட அட்வான்ஸாக புக் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆஸ்திரேலியன் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்தியாவோட அமௌண்ட் அதில் போட்டு இந்தியா அமௌண்ட்லேருந்து ஈரோவாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஈரோவாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் புக்கிங் அப்போது இந்த கார்டு டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஐடியா, ஒரு டிப்பு. ஸோ அப்படி தான் நீங்கள் ட்ரெயின் பஸ்லாம் புக் பண்ணலாம். ஸோ அட்வான்ஸாக புக் பண்ணிடுங்க, டைம் பஃபர் வச்சு புக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 3வது செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ்லாம் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 700 800 லிக்விட் கேஷாக கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஷாப்பில் இங்கே கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கேஷாக தான் கொடுக்கணும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கேஷ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஜெர்மன் வேர்ட்ஸ், சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க, ஜென்ரல் வேர்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஏர்போர்ட்லேயும் ட்ரெயின் ஸ்டேஷனில். அப்புறம் மிச்சம் பேசும்போது அதை ஈஸியாக நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜென்ரல் வேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்ரெயின், ட்ராமு, பஸ்ஸு. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வரும்போது ஈஸியாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட இங்கே டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்கும். ஸோ அதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப், அந்த வெப்சைட் லிங்க்கில் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் யாராச்சும் காண்டாக்ட் பண்ணோன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து வேலை செய்யாது. நீங்கள் ரோமிங் போட்டிருந்தால் மட்டுமே அது வேலை செய்யும். ரோமிங் போடலைன்னா இங்கே வந்து லோக்கல் ஷாப்பில் போய் ஃப்ரீ சிம் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கி உடனே போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் போட்டு நீங்கள் லோக்கலுக்கு வந்து இங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை யாராச்சும் கூப்பிடணுன்னா நீங்கள் அதுலேருந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் உங்களுக்கு தேவைன்னா ஏர்போர்ட்லேயே வந்து ஃப்ரீ வைஃபை இருக்கும். நீங்கள் அந்த ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ குயிக்காக வந்து ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டைமிங்கில் எப்படி இருந்துச்சு ட்ராவலு அண்ட் கொரோனா டைமிங்கில் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்க ஆஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துருப்போம். மூணாவது வந்து புக்கிங் எப்படி பண்ணுறது, ஸோ அந்த ஆப்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாளாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட்டு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு டைம் இருக்கப்போ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ரீசெண்டாக யாராச்சும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஆஸ்ட்ரியாவுக்கு இந்தியாவிலேருந்து அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.